விஜய் அமைச்சாலும் யார் அமைச்சாலும் நம்மளுக்கு தேவையானது யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடணும். என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். அவன் விஜய் சார் வராதுக்காக நம்ம ஓட்டு போட முடியாது. 2500 ரூபாய் கொடுத்தா 5000 ரூபாய் கொடுத்தா நான் உனக்கு ஓட்டு போடுவேன். ஓட்டு வாங்குறதுக்காக ஓட்டு. வாக்குறுதி எண் 1 மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவரின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். ஏன்னா அரசியலுக்காக நான் வீடு தரேன் அப்படின்ட்டு ஒரு ஏஜென்ட் போறாங்க. யாரும் இதுவரை வீடு கொடுத்ததே இல்லை. ரோடு போறீங்க, ரோடு போடும்போது அந்த கையில் இருக்க ரோடு மழை பெஞ்சாண்டாவது அது ஃபுல்லா கரைஞ்சி வரும். எங்களுக்குள்ள குறைகள் இருக்கலாம், எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் ஆட்சிகளை எந்த குறைகளை எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அடி போட்டு தான் ஒரு அரசியல் நீதியை கற்றுக்கிட்டு எந்த ஒண்ணே இப்போ அந்த அரசியல் வந்தாலும் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா 2026 அரசியலோட மாற்றம் திரு விஜய்ன்னு சொல்றாங்க. அவர் ஆட்சி அமைச்சாருன்னா மாறும்னு நினைக்கிறீங்களா? விஜய் அமைச்சாலும் யார் அமைச்சாலும் நம்மளுக்கு தேவையானது யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போட முடியும். புரியுதுங்களா? அவன் விஜய் சார் வரான்றதுக்காக நம்ம ஓட்டு போட முடியாது. ஏன்னா இப்பதான் அவர் புதுசா வந்துடுறாரு அரசியலுக்கு. வந்த உடனே அவர் முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக போட முடியாது ஓட்டெல்லாம். இதுக்காக ஏற்கனவே நிறைய டீம் இருக்குதுங்க. டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே இருக்குது, அதுக்கப்புறம் அம்மா கட்சின்னு ஒன்று இருக்குது. அவங்கெல்லாம் சதுரம் ஓட்டெல்லாம் சதுரம் போது விஜய் சார் வருவான்றதுக்காக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல்ன்றது ஒரு என்ன சொல்றது, நம்மளுக்கு யாரு நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ மகளிருக்காக 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, 2500 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் யார் வீட்டு காசு இருக்கு? இப்போ மகளிருக்கு காசு கொடுத்தா இப்போ வீட்டுக்காரர் எப்படி வாங்கி போய் ஒயின் ஷாப்லாம் கொடுக்க போறாரு? கொடுக்குங்களா? இப்போ ரேஷன் கார்டில் எதனா ஒன்று கொடுத்தாலும் காசு கொடுத்தாலும் யார்கிட்ட கொடுப்பாங்க? நீ பாதி கொடு அப்படின்வான் யார் வீட்டுக்காரன். அதனால ஒன்று போய் சேர்ற மாதிரி ஒரு இடம் இருக்கணும். ஒன்று பசங்களுக்காக போய் சேர்ற மாதிரி இருக்கணும், வீட்டுக்காக சேர்ற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ஒரு இடத்துல நீ காசு கொடுக்குறீங்கன்னா உனக்காக நான் ஓட்டு போடுவேன்னுவான். 2500 ரூபாய் கொடுத்தா 5000 ரூபாய் கொடுத்தா நான் உனக்கு ஓட்டு போடுவேன். ஓட்டு வாங்குறதுக்காக ஓட்டு. ஆனா உனக்கு தான் ஓட்டு போடுவான்னு எப்படி நிச்சயம்? காசு வாங்கிட்டு. புரியுதுங்களா? அதனால அரசியல் ஒரு குறிக்கோள் தான். நீங்க கரெக்டான ஒரு இடத்துல நியாயமான ஒரு இது பண்ணும். நீங்க சொம்மாங்காட்டி நான் அரசியலுக்கு வரேன், நான் இது நிறைவேற்றுறேன் அதை நிறைவேற்றுறேன்னு சொன்னா அதெல்லாம் வேஸ்ட். இல்லாதவங்களுக்கு வீடு கொடுங்க. புரியுதுங்களா? எவ்வளவு பேர் வாடகை இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. வீடு தரேன்னு சொல்லிட்டு போய் ஏஜென்ட் போறீங்க, ஆனா வீடும் தர மாட்டீங்க. ஏன்னா அரசியலுக்காக நான் வீடு தரேன் அப்படின்ட்டு ஒரு ஏஜென்ட் போறாங்க. யாரும் இதுவரையும் வீடு கொடுத்ததே இல்லை. அடிமட்டத்தில் இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் பாருங்க. வாடகை இருக்கிறாங்க சில பேர், நிறைய பேர். அவங்களுக்காக வீடு தரேன்னு சொல்லிட்டு ஏஜென்ட் போறீங்க, ஆனா வீடு யாருக்கும் கொடுத்த மாதிரி யாரும் வாங்கின மாதிரி எதுவும் தெரியல. ஹவுசிங் போர்டு எல்லாம் கட்டுறீங்க. ஹவுசிங் போர்டு கட்டினாலும் வீடு யாருக்கு கொடுக்குறீங்க? ஒருத்தரா கொடுக்குறீங்களா எதுவும் தெரியல. ஏன்னா ஹவுசிங் போர்டில் இருக்கிற காலி பண்றவங்க மட்டும்தான் கொடுக்குறாங்க வீடு. இதே இவ்வளவு பேர் வீடு நிறைய பேருங்க வாடகை இருக்கா 8000 ரூபாய், 9000, 10000 எல்லாம் வீடு இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தருக்கு கூட வீடு கொடுத்த மாதிரி தெரியல. நீங்க இந்த மாதிரி ஸ்கீம் நீங்க வாடகை இருக்கிறவங்கள கணக்கு பண்ணி ஓனர்களை கணக்கு பண்ண முடியாது. அந்த ஓனர் வீட்டுல யாரு வாடகை இருக்காங்க, அந்த வாடகை இருக்கிற வீட்டுல கணக்கு பண்ணி வீடு கொடுங்க. அப்போ ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு. ஏன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க 5 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த 5 பேர் ஓட்டு யாருக்கு வரும்? வீடு கொடுத்தாருப்பா எனக்காக அவரு அப்படின்னு அந்த ஓட்டு போடுவாங்க. இப்போ ஒரு தெருவில் ரோடு போறீங்க, அந்த ரோட கையில எடுத்தா ஒரு ரோடு போறீங்க, ரோடு போடும்போது அந்த கையில எடுத்தா ரோடு மழை பெஞ்சா என்ன ஆகுது? அது ஃபுல்லா கரைஞ்சி ஓடும். ரோடை போடுங்க. கான்ட்ராக்ட் கொடுக்குறவங்க கரெக்டா கொடுங்க. யாரு கரெக்டா ரோடு போறாங்களோ அவங்க புரியுதா? யாரு ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, யாரு கரெக்டா அரசியல் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுறாங்க. ரொம்ப நான் அரசியல் அதெல்லாம் கிடையாது. விஜய் சார் அரசியல் வந்தாரு, ஓகே ரைட் தான், தப்பு சொல்ல. அவர் ஒன்னே அரசியலுக்கு வரணும்னா அதெல்லாம் நடக்காது. ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்க கட்சியில இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கேல இருந்து.
நீங்க அவரு வராருன்னா புதுசா வர்றாருன்னா அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க சில பேர். அவன் கட்சியில இருக்கிறவனே ஓட்டு போட மாட்டான். ரசிகரே வந்து சில பேர் ஓட்டு போட மாட்டான். ஏன்னு கேட்டா அவன் கட்சியில இருக்கிறவனே நிறைய பேர் டிஎம்கேல இருப்பான், ஏடிஎம்கேல இருப்பான். அதனால வந்து கட்சியில விஜய் ரசிகர் அதுக்காக நான் ஓட்டு போடுறேன்லாம் போட மாட்டான். டிஎம்கே கட்சியில இருப்பான், ஏடிஎம்கே கட்சியில 10 பேர் இருப்பான். அவனுக்கு அவன் கொள்கை தான் முக்கியம். அவன் என்ன பண்ணுவான், ரசிப்பான், நடிகர் ரசிகர் அப்படின்னு மட்டும் தான் நினைப்பான். ஓட்டு போறதுலாம் வந்து ரொம்ப ரிஸ்க் தான். அவர் வர்றது கொஞ்சம் அடிபட்டு தான் மேல வர முடியும். எத்த உடனே சிஎம் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து முன்னேறி தான் அவரு சிஎம் ஆவாரு. ஆக மாட்டான்னு இல்லை, ஆனா இப்போ ஆக முடியாது. அவர் ரசிகர் இருப்பாங்க, அவர் ஓட்டு போடுவாங்க. ரைட்டு, ரசிகர் மட்டும் ஓட்டு போடுவாங்கன்னெல்லாம் நம்பியார் அவர் கட்சிக்கு வந்தாரு. கொஞ்சம் ரஜினி சார் எவ்வளவு பெரிய ஆளு, அவரே ஒதுங்கி போறாருன்னா இப்ப கமல் சார் இருந்தாரு. கமல் சாரை வந்து ஒதுங்கி போயிட்டு இருந்தா டிஎம்கேல போய் சேர்ந்தாரு. ஏன்னா பழைய நடிகர்லாம் வந்து இருக்கும் போது அவருக்கெல்லாம் ஓட்டு போட்டாங்களா? அவங்க ரசிகர் ஓட்டு போட மாட்டாங்க. ரசிகர் வந்து ரசிப்பான், ஓட்டு போட மாட்டான். அவனுடைய கட்சியில இருக்கிறவன் நிறைய பேர் இருப்பான். அதனால இவரு வருவாரு, நான் இப்போ வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வந்து அடிப்பட்டு வந்துதான் ஒரு எதுவுமே பண்ண முடியும். ஒரு எதனா பண்ணணும்னா எப்படி சொல்றது, இந்த ஒரு இழைக்கிறோம் அந்த தங்கத்தை இழைக்கும் போது தான் அந்த கட்சி வரும். அந்த மாதிரிதான் அவரு அடிபட்டு தான் ஒரு அரசியலுடைய கத்துக்க முடியும். எத்தவொடனே இப்போ அந்த அரசியல் வந்தாருன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன பண்ணணும், மக்களுக்கு ஏது பண்ணதான் தெரியாது. அதனால அவர் இருக்கும் போது இழைக்கணும். அவர் இழைச்சு தான் வந்து ஓரளவுக்கு பெரிய அளவு. நன்றி, வணக்கம்.